பிரைசலா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை காண தந்த தேவனை சோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆகிலும் 134 ஒன்று சொல்லுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியின் சூடுள்ள பொய்யத்தினாலும் சிலர் மனசாட்சியின் சூடுண்ட பொய்யத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசித்து விலகி போவார்கள். கண்களை முடிச்சு பண்ணுமா? எங்களை நேசிக்கிற பிதாவை நம்ம ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறா கேட்குறோம் பிதாவை. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி. அவர் எதையுமே மறைச்சி பேச மாட்டார், அடித்து பேசுவார். அடித்து பேசுகிறது அவருடைய பாலிசை. யாருடைய பாலிசு? கர்த்தருடைய பாலிசு, பரிசுத்தாவுடைய பாலிசு. வெளிப்படையாக நிறைய வீட்டில் எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும், சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தெய்வம் தான் பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தினார். ஆவியானுடைய தெளிவு எவ்வளோ பெருசு தெரியுமா? ஆதியில் ஜலத்தில் அசைவாடினார். ஏசப்பா மேலே இருந்து தங்கியிருந்து 40 நாள் உபவாசத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். இயேசு கிறிஸ்துவோட தங்கியிருந்து 3 வருஷம் வழி நடத்தினார். ஏசப்பா வழி நடத்தி பரலோகத்தில் போய் உட்கார வச்சுட்டு பூமியில் மறுபடியும் நினைச்சிருக்காரு. பூமியில் மனுஷ ரூபத்தில் நான் போய் உங்களுக்கு ஒரு தேட்டரை வரேன்னு அனுப்புறேன்னு அவர் சொன்னார். வெளிப்படையாக பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? வெளிப்படையாக. நம்ம முணுங்கி என்னத்தையாவது பேசி அதை பேசி இதை பேசி, பைபிளில் நிறைய பேர் முணுங்கி பேசுனவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ ரூத்தும் நெகமேயும் எடுத்துக்கிட்டு பார்த்தம்போது அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் முணுங்கிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பரிசுத்த அப்படி இல்லை, வெளிப்படையாக வெளியரங்கமாக பேசுவார். எஸ், அவர் வெளியரங்கமாக பேசுகிற தெய்வம். இப்போ வெளியரங்கமாக பேசலைன்னா ஒரு மனுஷனை கண்டித்து உணர்த்த முடியாது, ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது, சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. இருந்தாலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியின் சூடுடைய புயத்தினால். மனசாட்சி இருக்குது தெரியுமா? அது பயங்கரமான கோடதி. மலையாளத்தில் கோடதி, தமிழில் கோர்ட்டுக்கு மேலானது தான் மனசாட்சி. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ கோர்ட்டில் ஒரு நியாயத்தீர்ப்பு அதெல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு போனேன்னு ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுது, மனசாட்சி. நாங்கள் ஒரு இடத்துல மனசாட்சி கொடுத்து எடுத்து போகும்போது கடைசியாக அந்த மனசாட்சி எங்கே கொண்டு வருந்தான்? மனசாட்சி இல்லாமல் செய்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ மனசாட்சிங்களை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதாக மனசாட்சி. அழகா சொன்னார், மனசாட்சியின் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலும். வந்துச்சா? ஆவியானவர் கரெக்டாக லீடிங் கொடுக்குறாரு. பொய்யருடைய மாயத்தினாலும். இப்போ இன்றைக்கி நிறைய பொய்யை நம்புகிற கூட்டம் தான் நிறையா இருக்குது. பொய்யை நம்புகிற கூட்டம், பொய்யை பேசுகிற கூட்டம், பொய்க்கு செவி சாய்க்கும் கூட்டங்கள், காலங்கள் நிற்கிறது. பொய்யை மாத்திரமே பேசிக்கிட்டு இருக்க காலங்கள் வந்துடுச்சு. கர்த்தருக்கு பிரியமான சகோதரா, கர்த்தருக்கு பிரியமான சகோதரி, பொய்யன் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் தான் நம்பர் 1 பிசாசு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ உண்மையாக பேசு, அதுக்கு மேலே ஒரு பஞ்சாயத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தேவனுடைய சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். அது தேவனுடைய சத்தியம். நீ உண்மையாக பேசினேன்னா உனக்கு பஞ்சாயத்தை கிடையாது. வேதனையில் வச்சது. அப்போ என்ன சொன்னது? பொய்யருடைய மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும். வஞ்சிக்கிற ஆவி. பைபிளில் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளோட 39 ஆவி போராடுது. ஆவிக்குரிய பிள்ளைகளோட 39 ஆவி செபிக்க விடாத அப்படி தடை பண்ணுது. செபிக்க விடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை தடை, விடுதலைக்கு தடை, நம்ம கர்த்தருக்குள்ளே வளர விடாதபடிக்கு தடை. முதல்ல கர்த்தருக்குள்ளே வளர விடாதபடிக்கு, 2வது கர்த்தரை கீழ்ப்படிய விடாதபடிக்கு, 3வது கர்த்தரோடு கூடி நம்ம உறவாடல் அதிகப்படுத்த விடாதபடிக்கு தடை பண்ணுறது தான் வஞ்சிக்கிற ஆவிகள். இன்றைக்கி எத்தனை வாலிப பசங்களை வஞ்சிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிறாங்க. எத்தனை கவர்மெண்ட் உத்தியோகமாக லஞ்சத்துக்காக எத்தனை பேரை வஞ்சிக்கிறாங்க. லஞ்சத்துக்காக, இதுக்காக எத்தனை பேர் வஞ்சிக்கிறாங்க. நான் இந்த போடிமட்டு கீழே இறங்கும் போகும்போது அடிக்கடி வெளியே கொடுத்து போவேன். போடிமட்டு கூட போகும்போது ஒரு அந்தகாரம் சூழ்ந்துருக்கும். ஆமாம், அந்தகாரம் சூழ்ந்துருக்கும். என்னடா, நான் எப்போவுமே அப்போ போடிமட்டு போனால் அங்கேருந்து துதி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சு ஜெபத்திலேயே போவேன் வச்சுக்கோங்க. ஜெபத்திலே வரும். ஆனாலும் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு, முதலமைச்சர் எலெக்ஷன் நடந்த பிறகு நான் உள்ளே போகும்போது, கீழே இறங்கும்போது அந்த அந்தகாரங்களை காணும். ஆமாம், ஃப்ரீயாக அப்படி சாதாரணமாக நம்ம கழுத்தை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு. நானும் போய் ஊழியமெல்லாம் முடிச்சு மறுபடியும் வந்துட்டேன். மறுபடியும் போகிறேன், அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே
என்ன ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முன்னா இறங்கி போகும்போது அந்தகாரங்க நிற்கும், அங்கங்கே எழுந்துச்சு நின்றுட்டு இருப்பான். பல் விளக்காதவன், குளிக்காதவன் அங்கங்கே எழுந்துச்சு நின்றுட்டு இருப்பான். இன்றைக்கி இப்படிலாம் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லும்போது அண்ணன் சொன்னார், இப்போ யோசேப்பு விஜயாக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர், அவனுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. அவன் ஆட்சி நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. நான் இறங்கி கிரியை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரே வார்த்தை முடிஞ்சு. இங்கே நம்ம சிந்திக்கிறோம், வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் உபதேசம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷன் எங்கே கொண்டு போகுது? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எஸ், விசுவாசத்தை விட்டு விளக்குறது தான் இவனுடைய வேலை. எந்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவோடு வாழ விடாதபடி விசுவாசம். யோவான் புஸ்தகம் 14 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா அங்கே தெளிவாக சொல்லுது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. பரிசுத்த வீடு, கை வேலை இல்லாத வீடு, ஆமாம், தங்கமயமான வீடு, பயங்கரமான வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாதபடிக்கு சத்ருவான் என்ன செய்கிறான்? கண்ணுகளை கட்டுறான், வாய்களை கட்டுறான், அழிக்க வரான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை கெடுப்பானாம். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஜனங்கள் ஆண்டவர் விட்டே விலகி கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வருவான். கர்த்தருக்கு பிரியமான சகோதரா சகோதரி, லைஃப்பை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். குடும்பச்சேவை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்பச்சேவை இல்லைன்னா இந்த கிரிகள் அங்கே நடக்கும். வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசம். யாரை வஞ்சிப்பான்? மனைவியை கணவர் வஞ்சிப்பார், கணவன் மனைவி வஞ்சிப்பார். வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், இது 2 பேருக்குள்ள வஞ்சிடும். இது 2 பேரும் இந்த குடும்ப செபத்தில் உட்காரப்படும் போது பிரச்சனை தீரும். நல்லா சிந்திக்கணும், பிரச்சனை தீரும். அதில் அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்ப செபத்துக்கு ஆளாமணும். எந்த இடத்துல போனாலும் 2 கணவன் மனைவி இருக்குன்னா ஒரு பாட்டு பாடுங்க, 2 பாட்டு பாடுங்க, 4 வசனத்தை வாசி, ஒரு வசனம் தியானிங்க. ஆண்டு 2 போர் நாள் வர வழியில் இந்த வார்த்தையின் முடியை நடத்துங்க அப்படின்னு சொல்லப்படும்போது ஆண்டு சொன்னார், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அந்த விசுவாசத்தை கெடுக்கிறவன் தான் சத்துரு. அப்போ ஆவியானவர் பொய்யா சொல்லலை, வெளிப்படையாக பேசுகிறார். எப்படிலாம் வெளிப்படையாக பேசுகிறாரு, எங்கெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தை டைம் கிடைக்கும் போது நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிங்க. அதில் பயங்கர மறைப்போடு கிடக்கு. வஞ்சிக்கிறது எங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னா, அந்த வஞ்சனை எங்கே வருது? முதல்ல ஒரு தெளிவு வருது. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியரார்கள், வஞ்சிக்கிறாங்க. தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் கண்டு சொல்லவே முடியாது. பணப்பிரியர் எதில் நிற்பாங்க? எவனையாவது கொல்லணும், எவனையாவது ஆட்டை போடணும். அதான் பணப்பிரியர். இல்லை, அப்படி இல்லை. இந்த பணம் கூட சில நேரத்தில் உதவாமல் போயிடும் தெரியுமா? இப்போ சமயத்தில் ஒரு வெள்ளப்பக்கம் வந்து தெரியுமா? 2022 23 அந்த டைமில் கேரளத்துக்குள்ளே ஹெலிகாப்டரில் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, யாராவது எங்கேயாவது வீடு மலையே நிற்கிறாங்க, மலையில் மொத்தம் தண்ணி, அவன் மலையில் எங்கேயே ஏறி நிற்கிறாங்க அப்படின்னு வீடு பார்க்குறாங்கன்னா 2 பேர், ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க. மொட்டை மாடியில் உட்காந்தா அவங்கள பார்த்து ஹெலிகாப்டர் கீழே இறக்கும்போது, நாங்கள் வரவே மாட்டோம்னு சொன்னால், பெரிய ஒரு மூட்டை நிறையா பணத்தை கையில் வச்சுட்டு, பணத்தை யாரும் பிடிங்கி போயிடுவாங்கன்னு பணத்தை கையில் வச்சுட்டு போகவே மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் இடப்பட்டு கீழே இறங்கி அவங்க பணத்தோடு அவங்கள கூட்டு போய் அவங்கள அந்த ஏரியாவில் ஒரு ரூம் எடுத்து அவங்கள தங்க வச்சு பராமரித்தாங்க. பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகைந்துள்ளவராகவும் தூசிக்கிறவராகவும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியதில்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்புள்ளாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்தவர்களும் இச்சையடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ள பகைக்கிறவர்களுமாக இருப்பார்கள். இவங்க இப்படி, இதுதான் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளும் என்ன உபதேசம்? பிசாசின் உபதேசம். நல்ல காலையும் மாலையும் எந்திரிச்சு உட்காந்து கட்டணும். இயேசுவே, டெய்லி பூசைகள் நடக்கு, டெய்லி யாகங்கள் பண்ணுறாங்க, டெய்லி நரபலி கொடுக்குறாங்க. எங்கேருந்து தான் இது இப்படிலாம் செய்கிறாங்களோ? பெத்த பிள்ளைகளை கொடுக்குறாங்கன்னு வேதத்தில் சங்கீத புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. பெத்த குழந்தைகளை கொடுக்குறாங்களாம். பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் மறைஞ்சி பேசுறது கிடையாது, வெளிப்படையாக பேசுவார். வெளிப்படையான ரகசியங்கள் சொல்கிறாரு. அதை தான் எபிரேயர் புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு?
ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில். நம்ம யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? எதை கேட்குறோம்? எப்படி கேட்குறோம்? என்னென்ன காத்து கேட்குறோம்? ஆவியானுடைய சத்தம் கேட்குறோமா? இசைகள் 2:1 சொல்லுது, மனுப்புத்திரனே உன் கால் ஊனி நில், உன் கூட நான் பேசுவேன். அப்படி உங்களோட நான் பேசப்படும் போது ஆவி உனக்குள் வந்து எனக்குள் வந்து கால் ஊன்படி நிற்கப்படி செய்தது. அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். பிரியமான சகோதரா, பரிசுத்த ஆவி பின்னாடி நடக்கிற முன்னரே பேசுவார். அதெல்லாம் யோவான் 16:13 சொல்லுது, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் வரப்போகிற காரியங்கள் யாவையும் சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பின்னாடி நடக்கிற காரியங்களை முன்னமே நமக்கு வெளிப்படுத்துறது தான் பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்தல். கர்த்தருக்கு பிரியமான சகோதரா, கர்த்தருக்கு பிரியமான சகோதரி, அழகாச்சனா. ஆகியால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில். கேட்போமா? யாருடைய சத்தம் கேட்குறோம்? யாருடைய சத்தம் கேட்குறோம்? வஞ்சிக்கிற ஆவிக்குள்ளே நிற்கிறோமா? பிசாசின் உபதேசங்களுக்கு நிற்கிறோமா? இல்லை ஆவியானுடைய சத்தத்தை கேட்குறோமா? இன்னைக்கு எங்கே நிற்கிது? எங்கே நிற்கிது? சாதாரணமாக ரோட்டில் நடந்து போக முடியல. ஆமாம், சாதாரண ரோட்டில் நடந்து போகல. எங்கனை பார்த்தாலும் பிரச்சனை, எங்கனை பார்த்தாலும் போராட்டம், எங்கனை பார்த்தாலும் போர்வெளி. ஆமாம், ஆகிய பரிசுத்த வஞ்சிக்கிற ஆவிகள் எத்தனை குடும்பத்தை இன்றைக்கி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. பிசாசின் உபதேசம், கள்ள உபதேசம், கள்ள உபதேசம், கள்ள போராட்டம். ஆமாம், அது நடக்கு, இது நடக்கு, அப்படி நடக்குதெல்லாம் அப்படி நடக்கு. நல்லா சுகம் பண்ணுங்க. வயநாடில் நடந்த சம்பவம் வால்பாறை பகுதியில் எங்கேயோ இருக்குது. வால்பாறை பகுதியில், வயநாடு நடந்த சம்பவம் வால்பாறை பகுதியில் எங்கேயோ இருக்குது. சுகம் பண்ணுங்க, வராதபடி சுகம் பண்ணுங்க. கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மாங்குளம் பகுதியில் இருக்குது. மீண்டும் புதுக்கடி இருக்குது. இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஒரு மலை இருக்குது, பயங்கர மலை. பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரியாது, அப்படி ஒரு இடி முழக்க மலைகள், பயங்கர மலை இருக்குது. அப்போ நம்ம இப்போ வந்து ஆவியானவர் சொல்கிறபடி நம்ம கேட்குறோம். ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்றவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களும் உங்கள் காலில் போட்டு மிதிங்க, உங்கள் காலில் போட்டு நசிக்கிறங்க. எத்தனையோ குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிறது வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களும். அதெல்லாம் கால்கிட்ட வராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எனக்கு கிருபையாக வழிநடத்துங்கன்னு சொல்லும்போது ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி அந்த ஆவியின் கனி 9 எங்களை நடத்துங்க ஆண்டவரே. என் கணவன் பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள் நடத்துங்க, சொந்த பந்தம் நடத்துங்க, போராட வர நடத்துங்க. இதை நம்ம கேட்கப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? காரியங்கள் நடத்துவார். இது வந்து கர்த்தர் நடத்துகிற நாள், கர்த்தர் உண்டு பண்ண நாள். அப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு வராதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை 32 சங்கீதம் 8 என்ன சொல்லுது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம மேலே கர்த்தருடைய கண் வருது பாருங்க. உன் மேலே என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் மேலே என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்போ ஆவியானவர் வஞ்சிக்கிறவர் கிடையாது. ஆவியான வெளிப்படையாக சொல்லிடுவார், எதையுமே வெளிப்படையாக சொல்லுவார். அவர் வெளிப்படையாக சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? நம்மளை திருத்துறதுக்கு தான் அவர் வெளிப்படையாக பேசுவார். சபையில் போனால் எனக்கே பேசுகிறாருன்னு கேட்பாங்களே, நம்மளை திருத்துறதுக்கு. நமக்கு ஒரு திருத்தம் வேணும், நமக்கு ஒரு மாற்றம் வேணும், நமக்கு ஒரு வழி நடத்தல் வேணும். நம்ம இன்றைக்கி திருத்தத்துக்கும் மாற்றத்துக்கும் கரெக்டாக இருக்குமா? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற கூட்டம் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற கூட்டம். சபைக்குள்ளேயே அப்படித்தான். சபைக்குள்ளே போயிட்டு போன வாரம் என்ன சங்கீதம் எடுத்தாங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கேட்டுறது. போனவர் என்ன மறந்து போச்சேன். ஆமாம், அந்த ஒரு 7 நாளைக்குள்ளே சர்ச்சிலே பைபிளை போட்டு போயிடுறாங்க. பெரிய பிரச்சனை. பாஸ்டர் எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் வந்து நிற்கிதா? சுயபோகமான வாழ்கிற வாழ்க்கை, மனம் போடுற வாழ்கிற வாழ்க்கை. ஆமாம், ஆமோஸ் சகதியாக இப்போ மீகா 2வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, நீ எப்படி வேணாலும் வா, உனக்கே நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கியார் இருக்கிறார். ஆமாம், நீ எப்படி வேணாலும் வா, குடிச்சிட்டு வரையா, வெறிச்சிட்டு வரையா, விபச்சாரம் பண்ணிட்டு வரையா, கஞ்சா சாரம் அடிச்சு எப்படி வேணாலும் வா, உனக்கு நான் அப்படியே பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு திருத்தர். வசனத்தின் அடிஸ்தானத்தில் வாழ்க்கை நடத்தணும். கர்த்தருடைய வார்த்தையின் அடிஸ்தானத்தில். கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்ன வச்சிருக்குது?
இந்த நாளில் எந்த வசனத்தின்படி எங்களை நடத்துறீங்க அப்படின்னு கேட்கப்படும்போது, பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பலனடைஞ்சு எருசலேமிலும் யூதையிலும் சமரியிலும் பூமியிலும் கடைசி பரியந்தமும் அவருக்கு ஒரு சாட்சி. அப்போ அதனால நம்மளும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை அதிகப்படுத்தப்படும் போது அழகா சொன்னார், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி. ஒரு குற்றத்தை குற்றமாக பேசும்போது ஒரு திருத்தம் வரும். நம்ம இப்படிலாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இப்படி ஆயிட்டோமே அப்படி ஒரு திருத்தம் வரும். திருத்தத்தை கொடுக்க தான் பரிசுத்த ஆவி. அதனால் இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லா வழியையும் பைபிளில் இருக்குது. காலையும் மாலையும் புரட்டுங்க, பெரிய காத்தை செய்வார். உங்களுக்கு நன்மை உண்டாகத்தான் ஒரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஆவியாக நமக்கு லீடிங் கொடுக்குறாரு. அதனால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபையிலிருந்து எங்கள் நல்ல பிதாவே நாம் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு காதுகளையும் ஆவியானவர் தோணிச்சு கொண்டே இருக்க முடியுமா ஜெபிக்கிறோம். பெரிய காத்தை செய்யுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காத்தை செய்வார். இந்த சுவிசேஷம் 4-5 நாளாகவே யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மெராக்கல் ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மெராக்கல் மினிஸ்ட்ரி செல்வமணி அப்படின்னு வரும். நீங்கள் போட்டு பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காத்தை செய்வார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஜெப டைம் விடிய காலம் 4 to 5 மணி 5:30 வரைக்கும் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடக்கு. கலந்து கொள்ளலாம். எனக்கும் உங்களுக்கு அது ஜெபம். தேசத்துக்காக மட்டுமே நம்ம அதை ஜெபிக்கிறோம். விசுவாசிகள், ஊழியக்காரங்கள், திருச்சபைகள், வியாதீசர்கள், இப்படி உள்ள பல விதங்கள் மட்டும்தான் அது ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தர் அறிவார். ரொம்ப நாளாகவே நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ கலந்து கொள்ளலாம். மாதத்தில் முதல் புதன் வியாழன் வெள்ளி 3 நாளும் என் வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் 20 வருஷத்துக்கு மேலே அது நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. முதல் புதன் வியாழன் வெள்ளி அநேகர் வந்து அநேக அற்புதம் பெற்றுட்டு போகிறாங்க. தாராளமாக வரலாம். கர்த்தர் பெரிய காத்தை செய்வாராக. பின்ன 14ஆம் தேதி 3 கில்காலில் 7 மணி நேரம் ப்ரேயர் நடக்கு. தாராளமாக கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எதை செஞ்சாலும் தேவநாம மகிமைக்காக செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காத்தை செய்வார். ஆமென்.